கையில பைய எடுத்துக்கிட்டு ஏழை பொண்ணு அனாமிகா காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு இடத்துல சுசீலா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தத பார்த்தா. என்ன அனாமிகா, இன்னும் உனக்கு எந்த காய்கறியும் கிடைக்கலையா? கிடைக்கலடி. நீயாவது எங்கேயாவது காய்கறி இருக்க செடிங்களை பாத்தியா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல, உனக்கு புண்ணியமா போகும். காலையில இருந்து நானும் காய்கறிய தேடிட்டு இருக்கேன். எந்த காய்கறி மரமோ செடியோ கிடைக்கவே இல்ல. அப்படி கிடைச்சாலும் அதுல காய்கறியும் இல்ல. இந்த காட்டுல ஃப்ரீயா கிடைக்கிற காய்கறிக்காக இவ்ளோ கஷ்டப்படுறத விட்டுட்டு கஞ்சமா இருக்க உன் மாமனார் மாமியார அப்படியே விட்டுட்டு உன் குடும்பத்தோட தனியா எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சுஷீலா சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க பாரு சுசி, உனக்கு எங்கேயாவது காய்கறி செடியோ மரமோ கிடைச்சா சொல்லு. அத விட்டுட்டு என் மாமனார் மாமியார பத்தி தனி குடும்பம் போறத பத்தி இப்படி தேவையில்லாத பேச்சு எல்லாம் என்கிட்ட பேசுனா அப்புறம் எதுவும் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சுஷீலா கிண்டலா இப்படி சொன்னா. அடடடடா, கஞ்ச மாமனார் மாமியார் குடுக்கற கஷ்டத்தை பொறுத்துக்கிற, அதுக்கு ஒரு கோபமும் வரல. நீ தனி கொடுத்தனம் போன்னு நான் சொன்னதுக்கு இவ்ளோ கோபம் வருதே, அதனாலதான் ஏழையாவே இருக்க. வார்த்தைய அளந்து பேசு சுசீலா. நீங்க எப்படி இருந்தா எப்படி போனா எனக்கு என்ன? நான் இந்த இடத்துல எந்த காய்கறி மரமும் பார்க்கல, செடியும் பார்க்கல. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. இத மட்டும் சொல்லு. எங்க மாமனார் மாமியார் கஞ்சோன்றதுக்காக அவங்கள விட்டுட்டு தனி குடும்பம் போ சொல்ற? யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும் தானே சொல்லுவாங்க. ஏதோ நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு நான் உன்கிட்ட அப்படி சொல்றேன். நீயே சொல்லு, உனக்கு என்ன குறை? 3 பால் குடுக்கற மாடு, அது நிறைய பால் கொடுக்குது, அதை வித்து பணம் கிடைக்குது. மாட்டோட சாணத்தை விக்கிறீங்க, அதுலயும் பணம் கிடைக்குது இல்லையா அப்படின்னு சுஷீலா சொல்ல சொல்ல அத அனாமிகா கேட்டுக்கிட்டு இருந்தா. தானியத்தை விளைவிச்சு மார்க்கெட்ல நல்ல விலைக்குதான் விக்கிறீங்க, அதுலயும் நல்ல பணம் வருது. அந்த பணம் வச்சுக்கிட்டு நீ காய்கறிக்காக காலையில இருந்து காடு முழுக்க இப்படி அலையறதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு? அவசியம்தான் சுசீலா. ஊர் மக்களுக்கு வேணா என் மாமனார் மாமியார் கஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டுக்காகன்னு சொல்லுவ, அவ்வளவுதானே? ஓஹோ, அப்போ உனக்கு விஷயம் தெரியும். தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி சொல்ற? அதான் எனக்கு புரியல. வீட்டை நல்லபடியா கட்டி முடிக்கணும்னு அத்தையும் மாமாவும் நினைக்கிறாங்க. சரி சரி, வர்றது மழை காலம், கட்டுறது என்னமோ இப்பவே கட்ட சொல்லு. ஆமா சுஷீலா, நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து காய்கறி செடியை தேடி காடு முழுக்க மறுபடியும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. பால் குடுக்கற 3 மாடுகளும் பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல அனாமிகாவோட புருஷன் ரமேஷ் கையில குச்சிய வச்சுக்கிட்டு சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான். காய்கறி எடுத்துட்டு வர போன அனாமிகாவ இன்னும் காணோம். பொழுது சாஞ்சுக்கிட்டே வருது, வீட்டுக்கு போனோம். அனாமிகா எங்க இருக்கான்னு தெரியல. காய்கறி கிடைச்சதா கிடைக்கலையான்னு தெரியல. காய்கறி இல்லைனாலும் கீரை கூட கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. கிடைச்சதுன்னா அம்மாவோட சுப்பிரபாதத்துல இருந்து தப்பிச்சுப்பா, இல்லன்னா தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நிராச முகத்தோட அனாமிகா ரமேஷ் கிட்ட வந்துட்டு இருந்தா. உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது, உனக்கு காட்டுல இன்னைக்கு காய்கறியோ கீரையோ எதுவுமே கிடைக்கலன்னு. இப்ப இந்த விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ? என்ன ஆகும்? பயங்கரமா கோவப்படுவாங்க, பயங்கரமா கத்துவாங்க, குழம்பு இல்லாம சாப்பாடு தருவாங்க. வேண்டான்னு அடம் பிடிச்சா காரப்பொடியும் உப்பையும் தருவாங்க, அதையே சாப்பிட சொல்லுவாங்க. என்னங்க இது தினத்தோறும் இப்படி இருக்கே? இது என்ன புதுசா உனக்கு? தினமும் தானே நடக்குது, ஒரு நாளா 2 நாளா? 7 வருஷமா இதுதானே அனுபவிக்கிறோம். இது இன்னும் பழக்கப்படலையா உனக்கு? உங்ககிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருந்தா பொழுது சாஞ்சிரும். வாங்க, நான் வீட்டுக்கு போய் சமைச்சாகணும். ஏற்கனவே மாமா கொண்டு வந்த அரிசியை விட கல்லுதான் ஜாஸ்தியா இருக்கு, அதை போய் பொறுக்கணும். இல்லன்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். நீ கிளம்ப நாமிகா, நான் முழுசா பொழுது சாஞ்சதும் மாடுங்களை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன். அப்பதான் அப்பா சந்தோஷப்படுவாரு, இல்லன்னா உனக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, முழுசா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமே வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்கு போனா. ரமேஷ் புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மாடுங்க கிட்ட, இங்கேயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் மாடுங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அனாமிகா காலி பையோட வீட்டுக்கு வந்தா. வாசல்ல அவளோட மாமனார் மாமியார் பிரசாத் சாரதா உட்கார்ந்துருந்தாங்க. வெறும் கையோட வந்த அனாமிகாவை பார்த்து, என்னம்மா இது, இன்னைக்கு காட்டுல கீரையோ காய்கறியோ எதுவும் கிடைக்கலையா? இல்ல அத்தை, கிடைக்கல. அது கிடைக்கலையா இல்ல நீ தேடலையா? நீங்க நம்புங்க நம்பாதீங்க, நான் கீரைக்காகவும் காய்கறிக்காகவும் காட்டு முழுக்க சுத்தி சுத்தி வந்தேன், ஆனா எங்கேயும் கிடைக்கல. அப்படின்னா இன்னைக்கு காரப்பொடி சாப்பாடு
குழந்தைங்களுக்காகவாவது ஏதாவது குழம்பு செய்யறாத்த, பணம் கொடுங்க. அம்மா மருமகளே, எங்களுக்காக எப்படியும் பக்கத்து வீட்ல கொஞ்சம் குழம்பு கேப்பல்ல, அப்பவே குழந்தைங்களும் இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமா கேளு, வெக்கப்படாத, சரியா? சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ளார போயிட்டான். இப்படியே சமயம் போய்கிட்டே இருந்தது. முழுசா இருட்டி போச்சு. ரமேஷ் மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அனாமிகா பாலை கறந்து ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சான். ரமேஷ் அந்த பாத்திரத்தை தள்ளு வண்டில வச்சு வீட்டை விட்டு வெளியே போனான். அனாமிகா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாக்கும் மாமனார் மாமியாருக்கும் பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த குழம்ப கொடுத்தான். அத்தை, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் வெளியில கட்டில போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனான். வெளியில பயங்கரமான காத்து அடிச்சுக்கிட்டு இருந்தது. கூடவே இடி மின்னல், வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். என்னங்க, பார்த்தா பெரிய மழை வரும் போல இருக்கு. மாமாவையும் அத்தையும் எப்ப இடிஞ்சு விழுமோன்னு தெரியாம இந்த வீட்ல வச்சிருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லங்க. சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி ரமேஷ் அனாமிகா 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்ல போட்ட ஒரு கட்டில்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரமேஷ் வீட்டை பத்தி அவங்க கிட்ட பேசினான். புது வீடு ஒண்ணு இப்ப கட்ட முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் இப்ப வழியே இல்ல. ₹1 பணத்தை கூட வெளியில எடுக்க முடியாது. இந்த வீடு இடியெல்லாம் இடியாது அப்படின்னு பிரசாத் ரொம்ப கண்டிப்போட சொன்னதுனால ரமேஷும் அனாமிகாவும் புது வீடு கட்டியே ஆகணும்னு வாக்குவாதம் பண்ணாங்க. எவ்ளோ எடுத்து சொன்னாலும் சாரதாவும் பிரசாதும் கேட்கல. புது வீட்டுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கவே இல்ல. சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணணும்னா அது நாங்க செத்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு ராத்திரி ரமேஷும் அனாமிகாவும் சாப்பாடு கூட சாப்பிடாம படுத்துட்டாங்க. 2 பேரும் கவலையா இருந்தாங்க. இப்படியே பூச்சினா எப்படிங்க? அப்பா அவ்ளோ பேச்சு பேசினாரு, நம்மள பேச விட்டாரா பாத்தியா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அனாமிகாவும் எதுவும் பேசாம படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில இருந்து தலை மேல கூடைய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். காய்கறி கிடைச்சா அத பையில போட்டுக்கிட்டு, சாணி கிடைச்சா அத கூடையில வச்சுக்கிட்டு பல நாட்கள் கொண்டு வந்துகிட்டு இருந்தான். வீட்ல யாருக்குமே தெரியாம அனாமிகா சாணத்தால ஒரு பெரிய வீட்டையே கட்டினான். அந்த வீட்டை பார்த்து, பணம் செலவு பண்ணாம இதை விட வேற வீடு கட்டுறது என்னால முடியாது. எப்ப மழை வரும்னு கூட தெரியல, அந்த வீடு எப்ப இடிஞ்சு விழும்னு தெரியல. அத்தைக்கும் மாமாக்கும் அந்த வீட்டை பத்தியும் வீட்டோட நிலைமைய பத்தியும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், சாணத்தால வீடு கட்டிட்டேன், அந்த வீடு இடிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பழைய வீட்டுக்கு வந்தா. அங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனாங்க. ஒரு அர்த்த ராத்திரி வேளையில நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. பிரசாதும் சாரதாவும் இருந்த பழைய வீடு குப்பை கூலம் மாதிரி இடிஞ்சு விழுந்துருச்சு. வீட்ல இருந்த எல்லாரும் கத்துனாங்க. சின்ன சின்ன காயங்கள், உயிரோட எல்லாரும் பொழைச்சாங்க. அப்ப கூட பிரசாத் பணப்பொட்டிய கீழே கூட வைக்கல. மழையில நனைஞ்சிட்டு இருந்த குழந்தைங்க, அம்மா ரொம்ப வலிக்குதம்மா. ஒண்ணும் இல்லடா கண்ணா, கொஞ்சம் பொறுத்துக்கும், நம்ம இப்போ புது வீட்டுக்கு போயிடலாம், இந்த மழை நிக்கிற வரைக்கும் நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் மாமனார் மாமியாரையும் சாணம் வீட்டுக்கு அனாமிகா கூட்டிட்டு போனா. அந்த சாணி வீட்டுல எல்லாரும் போர்வைய போத்திக்கிட்டு தூங்குனாங்க. மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது. வெள்ளத்துல வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு. மறுநாள் காலையில அனாமிகா, அத்த, மழை பெஞ்சு அந்த வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த சாணி வீடு மட்டும் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? காயங்களோட நீங்களும் மாமாவும் குழந்தைங்களும் எங்க இருந்திருப்பீங்க அத்த? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா. சாரதாவும் பிரசாதும் தப்பு உணர ஆரம்பிச்சாங்க. என்னங்க, நாம போகும்போது எந்த பணத்தை கையில கொண்டு போறோம் சொல்லுங்க? ஆமா சாரதா, அதுக்காகதான் நான் ஒரு முடிவை எடுத்து இருக்கிறேன். கஞ்சத்தனத்தோட இவ்ளோ நாள் சம்பாரிச்ச பணம் எல்லாத்தையும் வீடு கட்டுறதுல போட போறேன். ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட குழந்தைங்களும் நம்ம மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கட்டும். இப்பவாவது நம்ம 2 பேரும் மாறி ஆகணுமா? இவ்ளோ நாள் சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டிடுறேனா அப்படின்னு அன்னையில இருந்தே வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பணத்தை மருமக கையில கொடுத்தாங்க. ரமேஷ் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போலான்னு அனாமிகாவும் ஆனந்தப்பட்டான்.